கோயம்புத்தூரில் மலையாள மொழி பேசும் ஈழவா தேயா சமூகத்தினரின் சார்பாக நாராயணகுரு சொசைட்டி துவக்க விழா மற்றும் குடும்ப சங்கம விழா கோவை புதூர் பிரிவு தனியார் திருமண மண்டபத்தில் நடந்தது. விழாவில் பேசிய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் வசிக்கும் மலையாள மொழி பேசும் மக்கள் அதிமுக பாஜக கூட்டணியை ஆதரிக்குமாறு கேட்டுக் கொண்டார். அண்ணாமலை பேசிய போது EPS மீண்டும் முதலமைச்சராகவும் SP வேலுமணி மீண்டும் அமைச்சராகவும் வாழ்த்துவதாக கூறினார். ஒரு மாநிலத்தை மாறி ஒரு சமுதாயம் இன்னொரு மாநிலம், இன்னைக்கு பார்டர்ல இன்னைக்கு தாங்க அம்மா வந்துச்சு. 1956 பார்டர் வந்ததுக்கு அப்புறம் இங்கேன்னு பிரிச்சு விட்டாங்க. அந்த பார்டர் மாறி இருக்கும்போது காசு சர்டிஃபிகேட் கிடைக்கிற சாதாரண வேலையில் அந்த அமைச்சர் என்கின்ற அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்கள ஓவர் ரூல் பண்ணி கொடுக்க வச்சு, அதன் பிறகு தொடர்ச்சியாக உங்களோடு ஒரு மனிதன் நிற்கின்றார் என்றால் அந்த மனிதனுக்கு நீங்கள் எல்லோரும் அன்பை இன்னைக்கு காட்டுறதை நான் மேடையிலிருந்து பார்த்து நான் நெகிழ்ந்து உட்கார்ந்துருக்கேன். அதனால் நிச்சயமாக அண்ணன் சொன்னது போல் அடுத்து, ஏன்னா நீங்க சொன்னீங்க அண்ணன் அந்த பொறுப்புக்கு வரணும்னா நம்முடைய கூட்டணி ஜெயிக்கணும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எடப்பாடி முதலமைச்சர் அவர்கள் அந்த நாற்காலிக்கு வரணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.